Cartoon Network Hamilton.blogspot.in. என்ன இது இந்த இடம் ரொம்ப போர் அடிக்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. குருகர் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கேலக்ஸி மீட்டிங்க்கு போயிருக்காராம். அவர் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நான் தான் இன்சார்ஜ். கிளியர்? ஜாக், ஒரு நிமிஷம் இரு. எந்த ஏலியனும் எந்த வம்பும் பண்ணல, எந்த பில்டிங்கும் காணாம போல இது வரைக்கும். ஒரு நிமிஷம் இருன்னு சொன்னேன். யார் வளர்க்குறானே தெரியாத ஒரு 5 கால் உள்ள கேவலமான மிருகம் எங்கேயோ மரத்துல எல்லாம் மாட்டிக்கல. சோ பிரச்சனை இல்ல. என்ன ஒரு UFO நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா சிக்னல் வந்திருக்கு. அது நம்ம ஊருக்குள்ள கிராஷ் ஆக போகுதாம். இங்க பாரு பிரெட், லாஸ்ட் மினிட்ல சொல்றது இன்னைக்கோட பெட்டர். எது? ரெடி ரெடி முடியாது. Oh no. மைக்ரோசாஃப்ட் மாறத நல்லது. ஆரம்பிக்கலாம். வாட்டர் கேனன். இதுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஷிப்ப பாருங்க. SPD. நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஏய், உங்க எல்லாரும் இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி பாதிப்பு ஏற்படுத்தினதுல என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கிரிமினல் சேஸ் பண்ணிட்டு வந்தா இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? ஆமா, கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தது. ட்ரூ, பாவா டவுன். ஸ்கை எப்படி இருக்கு? நானும் ட்ரோன் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி அகாடமியில ஒன்னா சேர்ந்தோம். நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், அண்ணன் தம்பி மாதிரி. அப்புறம் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் முடிச்சுட்டு மிதுலா அகாடமிக்கு போக வேண்டி இருந்தது. அப்புறம் குறும்புத்தனம் இன்னும் இவனை விட்டு போகல. குறும்புத்தனத்தோடயா? இவனை பார்த்தோன்னா எங்களுக்கு எல்லாம் முதல் வார்த்தை அது வராது. நம்ம சொல்றதெல்லாம் கேட்காத. சரி, என்னாச்சு உனக்கு? ஏலியன் கூட சண்டை போடும்போது நீ காணாம போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். நான் உன்ன இல்ல, அப்படி இல்ல. என்ன வேணா நடந்திருக்கட்டும், நீங்க நல்லா இருக்கீங்க. தேங்க்ஸ். நான் உயிரோட இருக்க புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஒரு இன்டர்கலெக்டிவ் கிரிமினல் ஜாண்ட்ரோவை தேடி நான் இங்க வந்திருக்கேன். பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழையும் போது ஷிப் உடைஞ்சிடுச்சு. அப்படி கீழே விழுந்துட்டேன். எப்படியோ நல்ல விதமா லேண்ட் ஆனிய, அதுவே போதும். உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதானே பிரேஸ்லெட்? இத டங்கேரியன் காயில்ஸ் சொல்லுவோம். எங்க பிளானட் டேங்கர்ல கிடைக்குது. எங்க ஊர்ல நெருக்கமா இருக்கிற நண்பன் எங்க இருந்தாலும் அவன் கூட இருக்கிற மாதிரி நமக்கு உணர்வை ஏற்படுத்தும். அது பிரேஸ்லெட்ஸ். உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்ல போல இருக்கு. சரி சரி, நம்ம பேச்சு வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ட்ரூவை ரூம்ல விட்டு வந்துடுறேன். நானும் ரேஞ்சுக்கு போறேன். யாரோ ஷிப்பை கிராஷ் பண்ணதுனால என்னோட ஷூட்டிங் ப்ரோக்ராம் இப்போ கிளாஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட். நைஸ். எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் பாத்தியா? இருக்கலாம், ஆனா 3 ஷாட் எடுத்துக்கிட்டிய. மொத்தம் 3 தான் இருந்தது. சரியா? ட்ரூ, ரெடியா? நான் ரெடியா தான் இருக்கேன். நடுவுல கொஞ்ச நாள் எதையும் நான் சுடல. ட்ரை பண்றேன். ஜாகுவாங் பிளாஸ்டா தாங்க. இதை ரீலோட் பண்ணிடலாம். இதுல 1 தான் பேலன்ஸ் இருக்கு. அந்த 1 போதும் எனக்கு. ஓகே, பார்க்கலாம். ரெடி.
அப்படியா? ஆமா, ஆனா கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. ஹலோ, அகாடமிலேயே ட்ரூ தான் நம்பர் 1. பல ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காரு. பெர்ஃபெக்ட். ஓ, ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? என்ன வேணும்? ஏன் இப்படி நிக்கிறீங்க? தூக்கம் வரல, அதான் கமாண்டர் குரூகரை பார்க்கலான்னு வந்தேன். காலங்காத்துல 4 மணிக்கா? சந்தோஷம். கமாண்டர் குரூகர் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்காரு. அவர் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வருவார். சரி, நான் கிளம்புறேன். உங்க வேலையை பாருங்க. ட்ரூ, 1 வருஷமா நீ காணாம போயிட்டேன்னு என்கிட்ட ஸ்கை சொன்னான். தப்பா எடுத்துக்காத. எங்க போயிருந்த? சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய கதை கிடையாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஞாபகம் இல்லை. 1 வருஷமா நடந்த விஷயம் உனக்கு ஞாபகத்துல இல்ல. என்ன அவங்க கண்டுபிடிச்சப்ப எனக்கு அம்னீஷியா. Hey guys, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா என்ன விசாரணை பண்றாரு. திடீர்னு இந்த பக்கம் வந்தா ஏன்னு கேட்க நான் ஏன் இவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கை, இவன் அவன் ரூம்ல கொண்டு போய் விட்டுரு. அனாவசியமா கமாண்ட் ரூம் கிட்ட யாரும் வரக்கூடாது. இது ரூல், தெரியும்ல? ட்ரூவும் எஸ்பிடி தான். எஸ்பிடியா இருந்தான்னு சொல்லு. நடுவுல 1 வருஷம் அவன் ஆளையே காணும். இவனை மறுபடியும் செக் பண்ணணும். ஓகே. என்ன பிரச்சனை உனக்கு? எப்படிதான் நீங்க அவங்க கூட இருக்கீங்களோ? ரொம்ப கஷ்டம். சரி, என்னாச்சு உனக்கு? உன் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலா நான் தூங்கவே இல்லை. நீ துரத்திக்கிட்டு வந்த ஜாண்டோட ரெக்கார்ட்ஸ் நான் செக் பண்ணேன். அந்த ரெக்கார்ட்ல ஸ்கைபாட் ஜெயில அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவன் அங்கேருந்து தப்பிச்சிருக்கலாம்ல? நான் அதையும் செக் பண்ணேன். அவன் ஜெயில தான் இருக்கான். ஏதோ தப்பு நடக்குது. என்னாச்சுன்னு சொல்லு ட்ரூ. நான் வந்ததுல இருந்து உனக்கு என் மேல சந்தேகமா இருக்கு. அதான் நீ பெஸ்டாவே இருக்க. நல்லா யோசிச்சு பாரு ஸ்கை. நான் ஒரு எஸ்பிடி, ஒரு டாப் சீக்ரெட் மிஷன்ல இருக்கேன். ஏற்கனவே நான் நிறைய பேசிட்டேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். குட் நைட், நான் வரேன். அதுக்கப்புறம் என் கனவுல என்னாச்சு தெரியுமா? அந்த ஏலியன் கிட்ட இருந்து தப்பிச்சு நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனா நகரவே முடியல. என் கால் 2 மண்ணுல நல்லா மாட்டிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏலியனுடைய தோல் உரியுது. அதுக்குள்ள இருந்தது நான் தான். கதை எப்படி இருக்கு? சிம்பிளா சொல்லவா? உனக்குள்ள இருக்க மான்ஸ்டரை நீ பாக்குற. நீ ரொம்ப வித்தியாசமானவ. ஓடே ஸ்கை, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அதான் தப்பா எடுத்துக்காத, என்ன மன்னிச்சிட. நான் எதையும் கேட்க விரும்பல. ஏன் விஷயத்துல தலையிடாத. உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் எதுவும் தெரியாது, எஸ்பிடி பத்தியும் எதுவும் தெரியாது. ட்ரூ, அவனை பத்தி நீ கவலைப்படாத. ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, எங்க 2 பேரையும் விட்டுரு. என்ஜின் ரூம்ல ஒரு அத்துமீறல். ஏலியன் நுழைஞ்சிருச்சு. என் பாதையில குறுக்கிடாதீங்க ரேஞ்சர்ஸ். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வேலையை செய்ய விடுங்க சொல்றேன். Come on guys. ஏய், என்ன மிஸ் பண்ணிட்டியே? எங்க போனாவன்? எனக்கு தெரியும் guys. Come on. Come on. ஜாக், நில்லு. உன் ஃப்ரெண்ட் ரூம்ல இல்ல, வெளியே எங்கேயாவது போயிருப்பான். ஏய் ஸ்கை,
அவன் உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கும் தெரியும். அதுக்கு நீ கண்மூடித்தனமா இருக்கிறது நல்லது இல்ல. ட்ரூ நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கான். உன்கிட்டயும் தான். அவன் மான்ஸ்டர் ஸ்காய். கமாண்டர் க்ரூகர் எஸ்பிடிக்கு வந்துட்டாரு. என்னோட இற வந்தாச்சு. யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி நடந்தது? சார், இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இங்க நிறைய வழிகள் இருக்கு. விண்வெளி மூலமா இல்ல கனவு வழியா இல்லனா கனவு மூலமா கூட வரலாம் இல்ல இல்லையா? என்ன எதுவும் பேச மாட்டீங்க சார்? இதுக்கு நான் தான் காரணம். இது என்னோட தப்பு. அந்த ட்ரூவை நான் தான் அகாடமிக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். என்னை ஏமாத்திட்டான். கேடட், இது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தெரியும்ல. இத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகல. உடனே அவருக்கு மருத்துவ உதவி கொடுத்தாகணும். சீக்கிரம். அங்கே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்ச. அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்காத. உன் வெப்பனை கீழே போடு. ட்ரூ, நீயாது? என்னோட உண்மையான டங்கேரியன் பாடி ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரகசியங்களை நல்ல ஃப்ரெண்டுகளோட பரிமாறிக்குவாங்க. ஆனா க்ரூகரை ஏன்? சிம்பிள், பணம். நான் சொல்றத கேளு ஸ்காய். ரேஞ்சரா இருந்தா போதுமா? போதும் தர நினைச்சோம். நான் வெறுப்பா இருந்தேன். அப்பதான் ப்ரூட் விங்க பார்த்தேன். ப்ரூட் விங்கா? அவன் தான் கண்ணை திறந்து வச்சான். அவன் சொல்ற உத்தரவுகளை செஞ்சா போதும். அகாடமில செய்யற மாதிரி. பைத்தியக்கார மாதிரி உளராத. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உதவி ஒண்ணு எனக்கு வேணாம். நீயும் எனக்கு வேணாம். எனக்கு யாருமே தேவையில்ல, புரியுதா? நில்லு ட்ரூ. நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். ட்ரூ நில்லு. நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கியா? இந்த தடவை நான் உன்னை விடுறேன். ஆனா அடுத்த தடவை 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இங்க இருப்போம். இவருக்கு ஒண்ணு ஆகாது இல்ல. மனுஷனா இருந்திருந்தா எப்பவும் போய் சேர்ந்துருப்பாரு. கிழவனா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஒண்ணும் ஆகாது பாரு. யார பார்த்து கிழவங்கிற? நீ என்ன தூக்க வச்சுட்ட? இல்ல, நான் க்ரூகரை ஷூட் பண்ணிட்டேன். அப்ப எப்படி அவன் உயிரோட திருச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்கான்? கொடுத்த பணத்துக்கு ஒழுங்கா வேலை செய். இல்ல கண்டுபிடிச்சாச்சு. ட்ரூங்கிறது ஒரு கேவலமான மான்ஸ்டர். அவன் செக்டர் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜாக், நான் உன்கிட்ட பேசணும் தனியா. பேசுங்க. இங்க பாரு, ட்ரூ என்னோட ஃப்ரெண்டு. நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மறுபடியும் நானே கூட்டிட்டு வரேன். என்னால இதை அலோவ் பண்ண முடியாது ஸ்காய். இது சட்டத்துக்கு புறமான விஷயம் நீ சொல்றது. ஆனா மத்தவங்களை நான் இங்க கூட்டிட்டு வர்றதுக்குள்ள, சிட் இங்க ரீச் ஆகிறதுக்குள்ள எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா உனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கேப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சட்டத்துல அங்க ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கு. தேங்க்ஸ்.
நீங்க தான் இருக்கேன்னு தெரியும். வா என்னுடைய இனிய நண்பனே. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நான் சொல்றது கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உனக்கு கொஞ்சம் அதிகமாவே இடத்த கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லன்னு நான் நினைக்கிறேன். உன்னால என்ன அடிக்க முடியும்னு நினைக்கிறியா? SPD எமர்ஜென்சி. ப்ரொஜெக்டர்ல பிலிம் தீர்ந்து போச்சுன்னா நாங்க இப்படிதான் பண்ணுவோம். ஓ ஆசை அதுதானா? நான் ரெடி. இது வாய்ப்பே இல்ல. ஒன்னால எப்படி என்ன அடிக்க முடியுது? நான் ஒரே தப்ப 2 தடவை பண்ண மாட்டேன். சின்ன வயசுல கத்துக்கிட்ட பாடத்துல இதுவும் ஒண்ணு. நம்ம 2 பேரும் தான் கத்துக்கிட்டோம், நீ மறந்துட்ட. நான் முதல்ல பவர் ரேஞ்சர், அப்புறம் தான் நான் ஃப்ரெண்டு. உனக்கு இல்லாம வெறும் பெருமையை வச்சு என்ன பண்றது? சக்தி இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு என்கிட்ட நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நாங்க லேட்டா வரல. இல்லவே இல்ல, சரியான டைம் வந்திருக்கீங்க. டெல்டா ஸ்வாட்ஸ். Network உங்க எல்லாரையும் காலி பண்ண. இவனை நான் முடிக்கிறேன். இதை தவிர வேற வழியே இல்லை. My dear friend, you are under arrest. நாம மறுபடியும் தோத்துட்டோம். ஆனா இது ஒரு பெரிய யுத்தமா இருக்கும். ஆமா, எஸ், ஐ நோ மிஸ்டர் டாகி க்ரூகர். அந்த க்ரூகர் இன்னும் உயிரோட இருக்கான். அந்த எஸ்பிடியை நானும் விட மாட்டேன். அவங்க அழிஞ்சே தீரணும். நானே அவங்கள அழிப்பேன். அந்த குரூப்போட தலைவனை நானே அழிப்பேன். அது வரைக்கும் நான் ஓய போறதே இல்ல. யாருக்கும் கருணை காட்ட மாட்டேன். வெற்றி எப்பவுமே எனக்கு மட்டும்தான். இப்படியே ஃபுல் என்ட்ரன்ஸ் பண்ணி முடிக்கணுமா? ஆமா, சிமெண்ட் எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் பூசணும். கமாண்டர் க்ரூகர் ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கறத என்கிட்ட ப்ரூவ் பண்றாராமா.
என்ன மாதிரி ஆணவம் முடித்த சுயநலக்கார ரேஞ்சர் கண்டிப்பா செய்யணுமா? இதெல்லாம் கூட சொன்னாரா? இன்னும் நிறைய சொன்னாரு. பாவம். ஏய், உனக்கு இது தேவைப்படும் நினைக்கிறேன். தேங்க்ஸ். பிரேஸ்லெட் வச்சு மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு முடிவு பண்ண கூடாதுல்ல? ஆமா, உண்மைதான். ஆனா உனக்கும் ட்ரூக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த டைம்ல. ஏய், இங்க மிஸ் பண்ணிட்ட பத்தியா? ஏய் ஜாக், விடு, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். தெரியுமே. networkhamilton.blogspot.in. என்னாச்சு? ஏன் சிரிக்கிற ஸ்காய்? ஒண்ணு இல்ல, விடு. ஏய், என்னன்னு சொல்லிட்டு சிரி ஸ்காய். சொல்ல மறந்துட்டேன். இதுவும் உன்னோட டூத் பிரஷ் தான்.